ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுஜாதா. நான் பியூட்டி லைன் 27 இயர்ஸாக இருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, செலூன் செட் ப்ரொஃபஷனலோட செலூன் செட்டை வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஐம் இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர். இன்னைக்கு நான் வந்து அதை எப்படி செய்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகே, திஸ் இஸ் த செலூன் செட். இதுதான் வந்து கிளென்சிங். திஸ் இஸ் த கிளென்சிங் டிவைஸ். இது வந்து லுமிஸ்பா ஃப்ரம் நியூ ஸ்கின் வேர்ல்ட் நம்பர் 1 பியூட்டி டிவைஸ். இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஸ்கினை வந்து டீப் கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் செய்ய போகிறோம். இது 2 நிமிஷத்தில் நம்மளோட ஸ்கினை வந்து டீடாக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு இந்த 2 பொருளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். ஸோ இதை வந்து முழுசாக அவங்க ஸ்கின்ல போது அப்ளை பண்ணிடலாம். ஸோ கிளைன் பண்ணியாச்சு, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மிஷின் நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஸோ இது 2 நிமிஷம் தான். இதை எப்படி வந்து நம்ம வந்து டீப் கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த டிவைஸ் மூலிமா நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்மளோட டீடாக்ஸ் பண்ணுற இடம். ஸோ நம்மளோட லிம் நோட்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ எப்போதும் நம்ம வந்து இங்கே தான் முதல் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டிவைஸை பயன்படுத்தி நம்ம 2 நிமிஷத்துலேயே ஒரு டீப் கிளென்சிங் பண்ணிடலாம். ஸோ இப்படி இருந்து நம்ம மேல் நோக்கி இப்படி கொண்டு வரணும். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் மெதுவாக கொடுக்கணும். ஸோ நம்ம செய்யும் போதே பார்க்குறீங்களா, அவங்களோட ஸ்கின் பாருங்கள் அப்படியே மூவ் ஆகுது. அதே சமயத்தில் லிஃப்டிங்கும் கொடுக்கும். ஸோ நம்ம இந்த 2 மினிட்ஸில் அவங்களுக்கு லிஃப்டிங் கொடுக்குறோம், டீப் கிளென்ஸ் பண்ணிக்கிறோம் அதுலேயே. ஸோ இங்கே வைக்கும் பொழுது அவங்களோட ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அதோட ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் வெளியே ஆகிரும். ஸோ நம்ம எப்பொழுதுமே கையில் பண்ணுவோம் இல்லையா, கையில் பண்ணுறதுக்கும் இந்த லுமிஸ்பா டீப் கிளென்சிங் டிவைஸில் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்ட் நம்பர் 1 டீப் கிளென்சிங் பியூட்டி டிவைஸ். ஸோ இதை பயன்படுத்தும் போது நம்மளோட ஃபேஷியலில் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் எப்பொழுதுமே கையில் பயன்படுத்திட்டு இப்போ வந்து இந்த மிஷின் 2 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க. ஏன்னா இதில் வந்து அவங்களுக்குமே நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா மூவ் ஆகும். நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது டிவைஸில் அவங்களோட கொலஜன் ப்ராடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். ஸோ அப்போ வந்து அவங்க ஸ்கின் ஆட்டோமேட்டிக்லி பிரைட்டாகவும் அந்த ஃபேர்னஸ் கொடுத்துரும். ஸோ எப்பொழுதும் நம்ம வந்து கையில் செய்கிற மாதிரி இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி டீப் கிளென்சிங் டிவைஸ் பயன்படுத்தி நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எல்லாமே ஆப்வர்ட் மூவ்மெண்ட்டில் தான் பண்ணுறோம். ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும், ரொம்ப வேகமாகவும் பண்ணக்கூடாது. ஸ்லோ மூவ்மெண்ட்டில் அழகாக கீழேருந்து மேல் நோக்கி கொண்டு வரணும். அப்புறம் அவங்களோட நெக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ 2 நிமிஷத்துலேயே இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்குமே தெரிஞ்சிடும் 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்ட்டுன்னு. 2 நிமிஷம் நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை நம்ம தொடச்சி எடுத்துருவோம். ஸோ துடைக்கும் பொழுது மேல் நோக்கி துடைக்கும் பொழுது நல்லா டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்புக்காக நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட டீப் கிளென்சிங் ஸ்டெப் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து நம்ம அவங்க ஸ்கினை வந்து pH பேலன்ஸ் செய்ய போகிறோம். இது வந்து செருனும் pH பேலன்ஸ் டோனர். ஸோ இதை பயன்படுத்தும் போது அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது, சீக்கிரமாக அவங்களோட pH பேலன்ஸை கொண்டு வந்துடும். அதுதான் இந்த பாய்க்கிறோம். அதன் பயன்படுத்தின பிறகு தென் நம்ம வந்து செருனு கிளே மாஸ்க் பாய்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீப் கிளென்ஸ் பண்ணிடும். இது வந்து நம்மளோட ஸ்கினை வந்து கிளாஸ் ஸ்கின் ஆக்கிறோம். கோரியன் ஸ்கின் அண்ட் ஜப்பான் ஸ்கின் அவங்களுக்குலாம் எப்படி நம்ம ஸ்கின் இருக்கும் அதை பயன்படுத்தி இதில் வந்து இன்க்ரீடியன்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால இதை பாய்க்கும்பொழுது நல்ல டீப் கிளென்ஸ் ஆகி பிரைட்டாக அவங்க ஸ்கின்னு. ஓகே, கிளாஸி ஸ்கின். மாஸ்க் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடணும். 20 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ண பிறகு தென் நம்ம என்ன பண்ணலாம், அது காஞ்சிரும், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷோல்டர்லேருந்து
ஃபுல்லாக அவங்களுக்கு இதையை பயன்படுத்தி ஃபுல் மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக கிடைக்கும். அந்த டீப் கிளென்சிங் சேர்த்து பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். தென் வி கேன் டூ த மசாஜ். அவங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸ் நம்ம கொடுத்துடலாம். இதுலேயே மசாஜ் க்ரீமே நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நல்லா காஞ்சிருச்சு. 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகிட்ட பிறகு நம்ம இதை அப்படியே என்ன பண்ணலாம், ஸ்க்ரப் மிஷின் கொடுக்கலாம். அதாவது நம்ம இப்படி ஆப்வர்ட் மூவ்மெண்ட்ல ஸ்க்ரப் இப்போ மாதிரி இருக்கும் பொழுது எக்ஸ்ஃப்ளேட் ஆயிரும். அது அப்படியே இது என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுற எஃபெக்ட் கொடுக்கும் அதில். ஸோ நல்ல ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லாம் வெளியாகி ஸ்கின் நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செரனு செட்டோட பிரைட்டனிங் டோனர் பாய்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ட் வந்து ஆஹா இருக்குது. அது வந்து ஸ்கின் வந்து ஸ்மூத் பண்ணும். அண்ட் கெமோவான்றது வந்து ஸ்கின் வந்து எரிச்சல் இல்லாமல் பார்க்கும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் இதில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப பிரைட்டாக ஆயிரும் ஸ்கின்னு. அண்ட் இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா 9 சினமேக்ஸ்னு ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சுருக்காங்க. அது வந்து ஸ்கினை வந்து நல்லா பெம்பர் பண்ணி ஸ்மூதிங் ஆக்கிரும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்லாம் ரொம்ப ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பாய்க்கும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அப்படியே அடிச்சுட்டு டேப் பண்ணிட வேண்டியது தான். வந்து நம்ம கல்வானிக் செய்ய போகிறோம். கல்வானிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் நம்பர் 1 பியூட்டி டிவைஸ் இஸ் ஆன்டி ஏஜிங். இதை பயன்படுத்தி நம்ம வந்து அவங்க ஸ்கின்க்கு ட்ரீட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரம். இந்த சீரமை தான் வந்து நம்ம கல்வானிக்கோட சேர்ந்து பயன்படுத்த போகிறோம். இதில் என்ன இந்த இன்க்ரீடியன்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் ஹைலோனிக் ஆசிட் இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்கின் ட்ரீட் பண்ண போகிறோம். இதை எப்படி பயன்படுத்துன்னு பார்க்குறீங்கன்னா இது வந்து நான் முதல்ல அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிவைஸ் வந்து அவங்களுக்கு நான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி செய்யுது நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ முதல்ல நான் இந்த சீரமை வந்து அப்ளை பண்ணிடுறேன். இதில் கக்கடூன்னு ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்லாவை சேர்ந்தது. விட்டமின் சி அதில் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்க ஸ்கின்க்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ண போகிறோம். ஸோ மிஷின் ஆன் பண்ணும்போது நம்ம கை வந்து எப்போதும் வெட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்கின் வந்து வெட் பண்ணிக்கணும் கையை. ஸோ இந்த மெட்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த மெட்டல் நீங்கள் டச் பண்ணணும். உங்களோட கையை டச் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும் பொழுது நம்பர் 3 வச்சிடணும். ஸோ நம்பர் 3 கொண்டு வந்த பிறகு அவங்க ஸ்கின்ல நீங்கள் வந்து அவங்களோட உங்கள் கை மேலே இருக்கணும். அண்ட் தென் உங்களோட கை கீழே டச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆஃப்வர்ட் மூவ்மெண்ட்ல அவங்களுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். எல்லாமே ஆஃப்வர்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ செய்யும்போது நம்மளுக்கு வந்து சவுண்ட் கேட்க பாருங்க. 20 seconds ஒன்ஸ் ஒரு பீப் வரும். அந்த பீப் வந்தால் இஸ் அ ட்ரீட்மெண்ட் கோயிங் ஆன். அந்த பீப் வரலன்னா பாருங்க சத்தம் கேட்குங்க பீப். அந்த பீப் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஸ்கின் உள்ளுக்கு போகுது. என்ன எப்படின்னா ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ நம்ம இப்படி பண்ணும் பொழுது இந்த சீரம் எல்லாம் அவங்களோட டிஎன்ஏ லெவல் உள்ள வரைக்கும் அவங்களுக்கு இந்த சீரம் எல்லாம் பெனரேட் பண்ணும் ஸ்கின் உள்ளுக்கு. ஸோ அப்போ நல்லா டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனுக்கு, லிஃப்டிங், ஃபேஸ் நல்லா பிரைட்டாக ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இன்க்ளூட். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களோட ஸ்கின் வந்து லிஃப்டிங் ஆகும். பிக்மெண்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த பிக்மெண்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டும் இந்த விட்டமின்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கின் உள்ளுக்கு டீப்பாக பெனட்ரேட் பண்ணும். ஸோ அப்போ நம்மளோட ட்ரீட்மெண்ட் முடியும் பொழுது அவங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் பார்ப்பாங்க. ஸோ எங்கள் ஐப்ரோ கட்டை வச்சு நீங்கள் இப்படி கொஞ்சம் மேலே வச்சு இப்படி தூக்கும்போது அது வந்து லிஃப்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி 3 இடத்துல மேலே வச்சு இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போகணும். அதே மாதிரி இங்கேயும் இப்படி கொண்டு போகணும். ஸோ இங்கே லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ்க்கு ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோவாக இப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ரிங்கிள்ஸுமே குறைஞ்சிரும்.
ஸோ ஸ்லோவாக நீங்கள் மூவ்மெண்ட் அப்வர்ட் கொண்டு போகணும், எல்லாமே அப்வர்ட் கொண்டு போகணும். அப்போ தான் அந்த லிஃப்டிங்கை நீங்கள் பார்க்க முடியும். கல்வனிக் ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சு. எல்லா விட்டமின்ஸும் இது அவங்களுக்கு ஸ்கின் பெனட்ரேட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் செரோன்னு செல்லேருந்து பாய்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரெட் எல்கேஸ் இருக்குது அண்ட் அலோனிக் அசிட்டும் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஸ்கின் உங்களுக்கு நல்லா பெனட்ரேட் ஆகி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க ஸ்கின்க்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எல்லாமே பெனட்ரேட் பண்ணும் ஸ்கின் உள்ளுக்கு. பிகாஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது அவங்களோட விட்டமின்ஸ் எல்லாம் இப்போ உள்ளுக்கு ஸ்கின் உள்ளுக்கு நல்லா ஆயிடுது. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ஃபேஷியல் அவங்களுக்கு. ஏஜ் லாக் ஸோ நம்மளோட என்டி ஏஜிங் ஃபேஷியல் முடிஞ்சிடுது. அவங்க ஸ்கின் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோவிங்காக கிளாஸ் ஸ்கின்னாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்களா, இப்போ நம்ம கம்பெனி இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இட்ஸ் செருன்னு செட்டப் ஆயிடுச்சு தான் நாங்கள் எங்களுக்கு இந்த க்ளோவிங் ஸ்கின் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி குளோபல் கம்பெனி, இட்ஸ் லான்ச் இன் இந்தியா. எந்த ப்ரொஃபஷனல் செட்டை வச்சு நீங்கள் சலூன் ஓனராக இருந்தால் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். ஒன்னொரு திங், நீங்கள் பைனியர்ஸாக இந்த பிஸ்னஸ் இருக்க போகிறீங்களா, தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ தான் நம்ம அங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். 48 கண்ட்ரீஸில் நம்ம பிஸ்னஸ் இருக்காங்க. இட்ஸ் அ குளோபல் பிஸ்னஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மை நேம் இஸ் சுஜாதா. தேங்க்யூ.